எங்களோட கஷ்டத்தை வந்து ரெண்டு நிமிஷத்துலயே புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப இன்னும் மறுபடியும் நன்றி சொல்றேன். ஆனா உண்மையிலேயே இந்த தொழிலில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யறாங்க எல்லாருமே. He once again expresses his thanks for identifying the issue which is here. But he's saying, yes, we go through a lot of difficulties in making this. என் வாழ்க்கையில் 30% அந்த அரசியல் தான், அந்த தொழில தான் நான் செலவிட்டு இருக்கேன். இன்னும் அப்படிதான் இருக்கேன். 3/4 of his life he has spent in this salt. And he's saying further also he will stay here. நீங்க வந்து தியாக பரம்பரையிலிருந்து வந்திருக்கீங்க. இந்த பரம்பரை பொருத்தமான ஆள். நாட்டுக்காக நினைவுல தியாகம் பண்ணியிருக்காங்க. அதை மறந்துடக்கூடாது யாரும் மக்கள்லாம். அது உண்மை. He's saying that the legacy that you come from and you are the appropriate person. And he's saying the nation should not forget what the entire legacy the family has contributed to the country. இந்த கொரோனா காலத்துல நம்ம தேசத்தின் உப்பு தான் உலக நாட்டுக்கு அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் போறோம் அரும் மருந்தா உயிர் காக்க மருந்தா பயன்பட்டு இருக்கு. Saying even the corona period also, all the medicine, vaccine production, salt is an important ingredient, and this a huge quantity has gone from it. How what is salt used in? Salt எங்க உப்பு உபயோகப்படுத்துறாங்க, எப்படி நீங்க எப்படி சொல்றீங்க? குளோராக்சின் மாத்திரைக்கு இந்த உப்பு தான் தயார் பண்ணுறாங்க. அந்த மாத்திரை வந்து கொரோனாக்கு மாத்திரை கண்டுபிடிக்காதனால, ஊசி கண்டுபிடிக்காதனால, மருந்து கண்டுபிடிக்காதனால இந்த குளோராக்சின் மாத்திரை தான் பயன்படுத்தியிருக்காங்க அமெரிக்காவில், யூஎஸ்ஏல. The chloroquine which they used initially, he's saying every medicine has a little bit of salt in it, and so salt is a very important ingredient of any medical therapy. அதுக்கு மூலப்பொருள் வந்து இந்த உப்பு தான். He's saying the primary ingredient is the salt. இந்த உப்போட தயார் பண்ணுற தொழிலாளோட வாழ்க்கை தரம் உயரணும். நீங்கள் பிரதமராக வந்து எங்களுக்கு இதை செய்வீங்கன்னு நம்புகிறேன். நான் 75 வருஷம் ஆயிடுச்சு சுதந்திரம் ஆகி. இன்னும் இந்த உப்பு தொழிலாளியை சந்தித்து பேசின ஒரே தலைவர், முதல் தலைவர் நீங்கள் தான். எனக்கு இப்போ வந்து 69 ஓல்டு இயர்ஸு, 54 இயர்ஸு இந்த சாட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். He's saying that you are the first person to come and talk to them because they are a very specific group of people who indulge in a very specific and a very important kind of work, which is generally not acknowledged by many. He's saying out of his 69 years, 54 years he has worked. அதனால் அந்த உப்பு தொழிலாளியும் உயரணும், உப்பு தொழில் நடத்துகிறவங்களும் அவங்களும் மேன்மேலும் இந்த உப்பு தொழில் நடக்கும். ஏன்னா இது வந்து நல்ல ரெடி காசு சம்பளம் உடனே கொடுத்துருந்தாங்க சனிக்கிழமை. மற்ற தொழிலெல்லாம் சம்பளத்தை காக்க வச்சு கொடுக்குறாங்க. So it's a very important point he is making, that not only the workers but also people who are in the industry of salt making should also be recognized and he's saying here they get paid every weekly rather than some other industries where the payment is delayed. So he's saying both the workers and the industry both should develop. Does he feel that ராகுல்ஜி, sorry நீங்கள் தான் நாட்டுக்கு பிரதமராக வந்தால் தான் அது சிறப்பாக இருக்கும். It will be the most appropriate and the best thing that you become the prime minister of this country. So I got one or two. First of all, see, I told him that people don't think about the production of salt when they're eating salt. Now he explained to me that people don't think about salt when they're getting a corona injection, but he's instrumental in giving them the injection. அதாவது ஐயா இங்கே வரும்போது நம்ம உப்பை உட்கொள்கிறோம், ஆனால் அந்த உப்பு தயாரிக்கிறத பற்றி யோசித்தில்லை அப்படின்ற நினச்சிட்டு இருந்தார். ஆனால் நீங்கள் சொன்ன அப்புறம் அவருக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இப்போ கொரோனா வேக்சின் எல்லாம் போட போகிறோம்ல, அந்த வேக்சின்லேயும் இந்த உப்பு இருக்குது, அட்லீஸ்ட் அந்த வேக்சினை போடும் போது அதை எல்லோரும் நினச்சி பார்க்கணும் அப்படின்றார் உப்பு தொழிலாளர்கள். So my interest, my political interest always is a person getting what he deserves. ஸோ அவருடைய ஒரு மனிதன் அவன் செய்கிற வேலைக்கோ அவனுடைய தகுதிக்கோ அவனுக்கு பிரதிபலன் கிடைக்குதா அப்படின்றதுல அவருடைய ஒரு அரசியல் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. Meaning for the effort that he is putting in, for the intelligence that he is putting in, for the struggle that he is doing, is he being rewarded fairly? அவன் அந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுற அவன் அதுக்கு போடுற உழைப்பும் சரி, அறிவுத்திறனும் சரி, அதுக்கு அவன் எடுத்துக்கிற ஒரு எஃபர்ட்டும் சரி, அது எல்லாத்துக்கும் அவனுக்கு ஒரு பிரதிபலன் கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா. When I see somebody who's working and
not being rewarded fairly, ஒருத்தன் உழைக்கும் போது அந்த உழைப்புக்கு அவனுக்கு தகுதியான ஒரு இது பிரதிபலன் ஒரு ஊதியம் கிடைக்காத போது என் மனசு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாரு. and if I see somebody who is not working and getting rewarded, then also I get disturbed. வேலையே செய்யாம ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்கிறாங்கல்ல அவங்கள பார்த்தாலும் எனக்கு மனசு வலிக்குதுன்றாரு. So in India, I am often disturbed. நம்ம இந்தியாவில் இப்போ பாரதத்தில் நான் டெய்லி என் மனசு வலிச்சிட்டு தான் இருக்குன்றாரு. Because I see a country where the people who work, give their sweat, give their intelligence, don't get what they deserve, and the people who don't work, இந்த இந்த நாட்டுல வந்து வேர்வையும் உழைப்பையும் தன்னுடைய மனதையும் செலுத்தி வேலை செய்யறவங்களுக்கு அதுக்கான பிரதிபலன் கிடைக்கிறது இல்ல. அதே சமயத்துல சோம்பேறியா உட்காந்து வீட்டுல தூங்கிட்டு இருக்கவங்க நிறைய கிடைக்குது. இது ரெண்டை பார்த்தாலே என் மனசு வலிக்குது, இந்த நாட்டுல தினந்தோறும் வலிக்குதுன்றாரு. so do you feel that you get rewarded fairly? உங்களுக்கு உங்க உழைப்புக்கான ஊதியம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஊதியங்கிற பார்க்கும்போது எங்களுக்கு கம்மி தான். So example like a marriage, they cannot meet that need. The daily thing goes on, but this need they cannot meet. So in that case, they have to sort of loan from somebody and then repay it back. That adds on to the pay. Does he have a loan? உங்களுக்கு லோன் இருக்கா? உங்களுக்கு கடன் லோனு இருக்கா? எனக்கு இப்போ வயசு 69 வயசு ஆயிடுச்சு. இப்போ யாரும் கொடுக்க மாட்டாங்க கடன். இது இருக்கா? அதெல்லாம் முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் முடிச்சு எல்லாத்தையும் அடைச்சிட்டேன். He had a loan, he has, but now he's saying he's 69, nobody will give him loan. And what was the interest of the loan? Was it a bank loan or was it a எங்களுக்கு money வந்து lender loan? இவங்க வந்து தலைமை ஏற்று வரும்போது இல்ல அவங்க ஒரு கேள்வி கேக்குறாங்க. அது நீங்க பேங்க்ல இருந்து அந்த கடன் வாங்குனீங்களா இல்ல யார்கிட்டயாவது கை காசு மாதிரி கடன் வாங்குனீங்களா? பேங்க்ல வந்து தான் கடன் வாங்கினேன். He's taken it from a bank. பேங்க்ல அடமானம் கடன், அடமான Mortgage loan. And what is his biggest need? சரி, உங்களுடைய பெரிய தேவை என்ன? பெரிய தேவையா? ம். பெரிய தேவைன்னு எனக்கு ஒன்றும் இல்லை. இந்த எல்லா உப்பு தொழில் எனக்கு வந்து வயசு வந்து எண்டு லாஸ்ட்டில் இருக்கேன். இதே கலெக்ட் எனக்கு கிஃப்ட்டு. அதனால் மற்ற எல்லா தொழிலாளியும் உப்பு தொழில் என்னை சார்ந்த தொழிலாளிகள்லாம் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும். அதுக்கு ராகுல்ஜி வந்து தலைமையேற்று பிரதமராக வந்தால் நடக்கும் நான் நம்புகிறேன். He's saying he is now old, that all he has gone through everything. He just wants salt workers to be recognized for their specific work and the art of salt making be recognized for whatever it is. And what do we have to do to make it happen? சரி, அதை அப்படி பண்ணணும்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணனா ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் என்ன பண்ணணும்? அந்த உப்புத்துறையை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தி அதுக்குள்ள என்ன தொழிலாளிகளாக சர்வே பண்ணணும். அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தெல்லாம் பார்த்து அவங்க வாழ்க்கைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, மற்றபடி மெடிசின் மருந்து வாங்க மற்ற செலவுக்கு என்ன பண்ணுறாங்க, இதை வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தயார் பண்ணணும். தயார் பண்ணி சார்கிட்ட கொடுக்கணுங்க. பிஎமான பிறகு அவங்ககிட்ட கொடுங்க. அவங்க நிச்சயமாக நிறைவேற்றுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னே வந்த தலைவர் யாரும் எங்களை மீட் பண்ணதே கிடையாது. So what he is saying is the first thing that should be done is to do a survey of the salt workers all over the country and their socio-economic situations. And if that survey is done, their plight would be visible. And he is saying you are the first person to come to them to ask this. நான் என் லைஃப்பில் வந்து 7 பார்லிமெண்ட் அசம்பிளியை பார்த்துருக்கேன். அப்போம்லாம் எந்த தலைவரும் எங்கிட்ட வந்து பேசினது கிடையாது, யாரும் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது கிடையாது, செய்கிறோம்னு சொன்னது கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு முதல்ல ராகுல்ஜி தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் பெரிதும் போட்டு அவருக்காக நான் மறுபடியும் தலைவனுங்கிறேன். தேங்க்யூ ஐயா. நன்றி. He's saying what he's Sorry. So he's saying that he's saying 7 parliamentary constituencies and elections and nobody has sort of met them. No leader has come and met them. You are the first person to come and meet them. I noticed that his hand is shaking slightly. ஏன் உங்க கை லைட்டா உதறுதுன்னு கேக்குறாங்க. என்ன சார் கை ஆடுதா? Then has he have a medical bill? கையை ஆடுதுன்னா என்னோட வயசு ஒரு காரணம் இருக்கும். இந்த கையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், விட்னஸ் தெரியும், நான் உழைப்பாளிங்கிறது தெரியும். கிட்ட வந்து பார்த்தா உங்களுக்கு இப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு கையில் மெடிக்கல் அவ்வளவு காய்ப்பா இருக்கு, தழும்பு. அது வந்து என்ன சொல்ல, இந்த கை லெஃப்ட் வந்து ஆட்டம் வருது. ஓகே, ஆனா அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா தடுக்க முடியாது, இயற்கையா யாராலும் மாற்ற முடியாது. because of his old age and his work, he's showing his hand, his work. Where So he's trying to control it, but it's not happening.
But does he have medical bill for that or no? உங்களுக்கு ஒரு இப்போ ஒரு மெடிக்கல் பில் இருக்கா மாசத்துக்கு நீங்க? ஸோ இதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் பண்ணால் என் உடம்ப கெடுத்துருவாங்க, அது எனக்கு தெரியும். He's saying if he goes to the treatment, they'll spoil my health. I agree with him. அவர் ஒத்துக்கிறாரு உங்க கூட. கரெக்டா? ரைட்டுங்க தேவசேகர், நன்றி. Very nice talking to him. எல்லா உப்பு தொழிலாளிக்கும் ஏற்றம் வாழ்க்கை நீங்கள் அழிக்கிறதுக்கு ஒரு சிங்கிங் அவங்களுக்காக பாடலாமா? ஒரு சிங்கிங். He wants to sing for you. Yeah. நெஞ்சம் உண்டு நேரம் உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, He's saying the time will தொழிலாளி come. வாழ்ந்தது மாறும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போலிருந்து வா ராஜா. Gist of the song is time will come, you keep running, it will come. உட்காருங்கய்யா, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. Thank you, நன்றி. நெக்ஸ்ட்டு மாரியம்மாள் பேசுகிறீங்களா? மாரியம்மாள், ஆமாம், இங்கே கொடுங்க, மைக்கை கொடுங்க. சார், தமிழ்நாட்டில் வந்து நிறைய குடிப்பானம் வந்து நிறைய சேல்சன் ஆகிட்டு இருக்கு. குடிப்பானத்தை நீங்கள் குடிப்பானத்தை வந்து எப்படியாடும் கட் பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார். தமிழ்நாட்டில் குடிப்பானம் வந்து ரொம்ப இருக்குது, மது குடிப்பானம் ரொம்ப அதிகமாக இருக்குது சார். அது வந்து உங்களால் ஆட்சிக்கு வரும்போது தான் இதுக்குள்ள கண்ட்ரோல் வரும்னு என்னுடைய மன திருப்தியோட ஒரு வேண்டுதலோட இருக்குது சார். நீங்கள் எப்படியாட்டும் இந்த மதுபானத்தை கொஞ்சம் குறைக்க சொல்லுங்கள் சார். This is an issue I think all the ladies will concur. She is asking, saying that there is a alcohol issue in Tamil Nadu. It has to be controlled. உப்பளத்தில் வேலை பார்த்துட்டு அவ்வளோ பேரும் அந்த மதுபானம் தான் சாப்பாடு கூட வழியாமல் இருக்காங்க சார். She is saying the people who work in their husbands and their fathers, they have this problem. This has to be somehow curtailed, and she is seeing you as the hope. So I can see that when she is making this, I don't understand Tamil, but I can see when she is making this comment, the men are not so excited about it. ஐயாக்கு தமிழ் புரியலனாலும் அம்மா மாரியம்மா அவங்க பேசும்போது ஆண்கள் பக்கம்லேருந்து ஒரு அதிருப்தி வரதா அவர் பார்க்குறாரு. Can she, without going into too much detail, can she tell us how alcohol has affected her in her life? சார், எனக்கு 3 பசங்களையும் நான் மேலே படிப்பு தான் முடிச்சு வச்சிருக்கேன் தவிர ஐயா என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன விதமான கஷ்டங்கள் வந்திருக்கு இதனால? என்னோட ஹஸ்பண்டோட ஹஸ்பண்டோட வேலை வாய்ப்பில் எந்த வருமானமும் இல்லை சார். நான் என்னோட உற்பத்தியில் வருமானத்தை வச்சு தான் என்னோட பையங்களை மேல் படிப்பு படிக்க வச்சுருக்கேன். ஒரு தான் லாயராக படிக்க வச்சுருக்கேன், ஒரு இன்ஜினியராக படிக்க வச்சுருக்கேன். இன்னொரு தான் 10ஆப்பு படிக்கிறான் சார். என்னோட மேல் படிப்புக்கு என்னோட படிப்புக்கு இன்னும் சம்பாதியம் இல்லை சார். The money, whatever the husbands earn in this daily labor is being spent over there. So she has to put her part in this whole process, and as the children grow up, she's finding it more difficult. So the money, the salary for the family is an issue. When so the husband's money just goes in alcohol. Goes in alcohol. அதனால என்னோட பசங்களெல்லாம் நல்ல பசங்களாக இருக்காங்க. இப்போவும் நாங்கள் 4 தலைமுறையாக அவங்க காங்கிரஸ் கட்சியில் தான் இருக்கோம் சார். அதனால் எங்களுக்கு ஏதாவது ஒரு படித்தவங்க அந்த பையங்களுக்கு வேலைக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் சார். ஓகே, நான் சொல்கிறேன். But Tella, I'm a bit confused. Tella, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாரா நீங்கள் சொன்னதில்? சார், Tella, that she looks tough enough that she can convince her husband of anything. So why is it not happening? உங்களை பார்த்தா எந்தவித புருஷனையும் கண்ட்ரோல் பண்ணுற ஆள் மாதிரி இருக்கீங்களே, நீங்கள் ஏன் பண்ணுற மாட்டீங்க? எப்படிப்பட்ட ஆளையும் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க போல தெரியுது, ஏன் பண்ண மாட்டீங்க? சார், என்னோட திறமையில தான் என் பையங்களை படிக்க செய்யும். பையங்க 3 பேரும் இங்கே வந்திருக்காங்க சார். 3 பேருமே இங்கே வந்திருக்காங்க. Out of her own grit, she has made all her children study. What has she taught them? What have they learned? என்ன படிக்கிறாங்க? முதல்ல லாயர் படிக்கிறான், ரெண்டாவதுல இன்ஜினியர், கவர்மெண்ட் இன்ஜினியர் படிக்கிறான், மூணாவது 10ஆப்பு படிக்கிறான் சார். One is she has educated him to be a lawyer, one an engineer, and one studying his 10th standard. So they're working. He's working as a lawyer. அவர் வேலை பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? நான் வருமான வீட்டுக்கு வரது இல்ல. லாயரா அவர் வேலை இல்ல சார், இப்போ ஃபர்ஸ்ட் 3rd வருஷம் படிக்கிறாங்க சார். 3வது வருஷம், third year is into his 3rd year. So she solved her problem. So இந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணிட்டீங்களா? அப்போ சார், எனக்கு தெரியல. அந்த வீட்டுக்கு வருமானம் வராத பிரச்சனையும் புருஷனுடைய சப்போர்ட் இல்லாத இருக்க பிரச்சனை முடியும் இல்லடா, நான் இன்னும் அளத்துக்குள்ள போய் வேலை பார்க்க முடியாதுல்ல சார். she's still not very sort of confident until they earn and they get settled in a government job or something.
And what does she do in the salt pan? நீங்க அந்த உப்பளத்துல நீங்க என்ன மாதிரி வேலை எல்லாம் பாப்பீங்க? அளவு உப்பு சமைப்போம் சார். பிறகு இந்த லைனில் பாத்தி வாருவோம்ல அதெல்லாம் வாருவோம் சார். அது கரையில் இப்போ சென்ஸ் தான் வருதாங்க, முதல்ல லேடியெல்லாம் வாருவாங்க சார். அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். They lift the salt and also they do that lining of the salt. With the pulling Yeah, the. so the crystals don't become a plate and they disturb it. And how many years has she been doing it? எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 14 வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். 14 years. 14 years. Anything else she wants to say? அது அவ்வளவுதானேம்மா? சரி, நன்றி. தேங்க் யூ. குமார் சொல்றீங்களா? ஐயா வணக்கம் ஐயா. இந்த சால்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிறையா உப்பளம் சால்ட்டு இடங்கள் கிடைக்கியா, அதில் கொஞ்சம் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். So his request is this salt pan. Actually, salt is a central subject, and the entire land is owned by the Central Salt Commissionerate. And a lot of places salt is not being produced now. They have left barren. So they are saying at least those barren lands, and we have been working salt over there. At least give us a place to live. Give us those lands which are not being used. That's his primary demand. Housing in a place where they can access the salt pan. That's a major issue that he's highlighting. So how many other lot of these salt pans which are lying vacant? Yeah, இந்த மாதிரி நிறைய இடம் வேக்கண்டா உட்கார்ந்திருக்கா. இருக்குயா. Yeah, நிறைய இடம். There are a lot of places. Why? Because the production of salt is reduced or? எதனால அது வந்து அந்த மாதிரி வேக்கண்டா போயிருது? அதாவது எதனாலன்னு கேட்டிங்கன்னா விவசாயம் பண்ண முடியாமல் அந்த நிலங்கள் புறம்போக்காக கிடக்குது. ஏன் உப்பு மறுபடியும் அங்கே இது பண்ண முடியாதுங்களா? அதில் பண்ண முடியாத அளவுக்கு தான் கிடக்குது. So salt manufacturing requires certain things, and if that is not sort of qualified enough to make salt. And also apart from salt pan, also the salt department is owning other lands. Okay. Since it's a central subject, there's no state office here who they can every time go and ask. So this is an issue, this major issue for all of them. Can I ask him a question? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்க. What does he think of the liquor ban that she's suggesting? மாரி அம்மா கேட்டாங்கல்ல, குடியை ஒழிக்கணும், அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேக்குறாங்க. சரிங்க சார். He's saying okay. It's a good idea. குட் ஐடியா. நீங்கள் பிரதமராகி முதல் கையெழுத்து நீங்கள் இந்த கையெழுத்து தான் போடணும், போட்டு இதை முடிச்சு வைக்கணும். ஆமாம், அடுத்த பிரதமர் நீங்கள் தான். The first order that you will make as a prime minister is requesting should be this order. Okay. And they concur. Okay. Thanks. ரொம்ப நன்றிங்க. முத்து வணக்கங்கய்யா. வணக்கம். நலவாரிய அட்டை கண்டிப்பாக வேணுங்கய்யா. உப்பளத்தில் வேலை வைக்கிறவங்களுக்கு அது முக்கியம் தேவை. படிப்புக்கு எல்லாம் தேவைப்படுது. பின்காலத்தில் அவங்க வயசு 60 வயசு ஆச்சுன்னா பென்ஷன் வாங்கிக்கலாம். அது முக்கியம் தேவை. So they are saying that he needs a welfare board. We don't have a specific welfare board for salt workers. It is there as a common welfare board for unemployed sort of unorganized workers, but they don't have a specific welfare board. He's saying it is important that welfare board is there. அவ்வளோதாங்களா? அதோட இந்த இதில் உள்ள அட்ரஸுக்கு தான் இந்த நலவாரிய அட்டை போட முடியுது. வெளியே இருந்து வந்தவங்க 10 வருஷம் 5 வருஷம் வேலை பார்க்காங்க. விருதுநகர் மாவட்டம் அங்கிட்டு உள்ளவங்க அவங்களுக்கு உண்மை வேணுங்கய்யா. Yeah, this is another issue. If they are a migrant labor from some other place, they don't have a permanent address here. These welfare boards don't, even those unorganized welfare board doesn't enroll them. So this address issue is a huge issue. This Aadhaar card doesn't help with that? இந்த ஆதார் கார்டை காட்டினா கூட இல்லை பண்ண முடியலையா. ஒருத்தவங்களும் 10 வருஷம் 5 வருஷம் 15 வருஷம் வேலை வந்திருக்காங்க, அவங்களுக்கு பதிய முடியல. 15 years they have been here in Thuthukudi, but they are not able to register. Where did they come from? எங்கேருந்து வந்திருக்கீங்க? யாருங்க? எங்கேருந்து வந்தீங்க? உங்கள் ஊர் எது? நான் சொந்த ஊர் ஏர்போர்ட்டை பக்கம். இல்லை, இந்த வெளியேருந்து வந்தாங்கன்னு சொல்கிறீங்களா, எங்கேருந்து வராங்க? விருதுநகர் மாவட்டம். விருதுநகர், ராம்நாடு அங்கிட்டு உள்ள where dry places people come here. இங்கே வந்து ரொம்ப நாளாக இருக்காங்கய்யா. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வேலை பார்க்காங்க. ஆனால் அவங்களுக்கு இங்கே உள்ள ஆதாரம் கிடையாது. Okay, last question. I've got one question for them. See, they are spending 10-15 years in this salt. What do they get some diseases or do they have some medical problem as a result? இந்த உப்புல வேலை செய்கிறீங்க, இவ்வளோ நாள் வேலை செய்கிறீங்க, எந்த விதமான நோய்கள் வரும் உங்களுக்கு? எந்த விதமான வருத்தங்கள், உடல் வருத்தங்கள் வரும்? உடல் வருத்தம்னா எந்த விதமான காலில் பொத்துக்குமா, இல்லை கண் பிரச்சனை? கொஞ்சம் டிகிரி அதிகமாகிச்சுன்னா கொஞ்சம் புண்ணு வருங்க. கண்ணுக்கு பாதிப்பு,
கண்ணு காது இதுகளுக்கு Two primary thing is that one is that they get eye problems, ophthalmic problems, because the salt keeps reflecting the sun, hot sun. Second is the feet. Obviously, they are exposed to brine, and continuous exposure of brine. So what happens to the feet? காலுக்கு என்ன ஆகுங்க? காலு கொஞ்சம் அப்படியே பொட்டு பொட்டு அவ்வளவு பொட்டு விழுது பொட்டு It will Tears. yeah, it will the feet will break, the skin will break. Right. Once the skin breaks, exposure of brine causes more damage. It doesn't heal. They have to walk. So these But are they don't wear any protection or any. நீங்க காலுக்கு எதுவும் போட்டுக்க மாட்டீங்களா? கண்ணுக்கு எதுவும் போட மாட்டீங்க? கண்ணாடி போட்டுக்க ஷூ போட்டுக்க அப்படி ஐயா வணக்கம் ஐயா. உங்கள் ஆட்சி காலத்திலேருந்து இந்திரா காந்தி அம்மா காலத்திலேருந்து அந்த நாளையில் எங்களை படிப்பு எதுவும் கிடையாது, கஷ்டம் ரொம்ப. எந்தமான படிப்பு இல்லை, படிப்பு இல்லாததுக்கு எங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒரு பிஎஃப் ரூபாயை கூட எங்களால் வாங்க முடியல. கேட்டால் படிப்பு அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க எங்களை. படிப்பு இல்லாதனால எந்த இதுக்கும் எங்களை இது பண்ண மாட்டேங்காங்க. அடுத்தால வந்து உப்பளத்தில் உழைக்கிறதுக்கு வந்து கண்ணு ரொம்ப பாதிப்பு எங்களுக்கு, கண்ணு காலு. Saying that because they have no education, they are not being no proof, they are not having any proof, documentary proof of anything. They are not able to access and they are not able to get that proof by one. So that is a major issue. And for health, she's saying that eyes are a major issue. That So what happens to the eyes? கண்ணுக்கு என்னமா ஆகும்? கண்ணு தூரத்துலேருந்து பார்த்தா கண்ணு தெரியாது, கண்ணு நீராக வடியும். A lot of tearing will happen and they will not be able to see. While they are working or afterwards also? Work வேலை செய்யும் போதா இல்ல அதுக்கு அப்புறம்? வேலை செய்யும் போது வரும், வேலை செய்யும் போது வரும், வெயிலுக்கு அப்படியே வரும். போக போகவும் வயசாகவும் கண்ணும் போயிடும். ஆமாம், கண்ணு காலு ரெண்டும். அடுத்த 4 மாதம் எங்களுக்கு வேலை கிடையாது ஐயா, 6 மாதம் தான் வேலை. இந்த 4 மாதத்துக்கு எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் கிடையாது. So what she is saying is that when she works also it will tear and then further damage is also there. The very important point they are raising is that they will have only work for 7 months and the next 5 months they have no work, absolutely nothing. So what do they do then? அந்த டைம்ல என்னமா பண்ணுவீங்க? வீட்டில் தான் இருக்கணும், வீட்டில் தான் இருக்கணும். எங்கேயும் சேர்க்க மாட்டாங்க எங்களை வேலைக்கு. நீங்கள் உப்பளத்து போகிறவங்கன்னு சொல்லி எங்களை எங்கேயுமே சேர்க்க மாட்டாங்க. எங்களுக்கு இந்த 4 மாதத்துக்கு ஏதாச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா நீங்கள். So that 4 to 5 months where they don't have work, they have nothing, no income at all. So that is a major issue and she is asking some help from the government for that. We had tell her, well first, why is it only 7 months? Because the salt production can be made only in the 7 months. After that rain starts. From October, November rain starts. Right. So அடுத்தல தூத்துக்குடியில் ரொம்ப கோட்டர் கடை, அதை மெயினாக அனுப்பாடுங்க ஐயா. அக்கா சொல்லிட்டாங்க. ஆமாம், She's again reasserting that. கொத்தனார் வேலை பார்க்குறாரு எங்கள் வீட்டுக்காரு, ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்துடுறாரு. சரி அந்த விஷயம் நான் சொல்லிட்டேன். Does she believe the men when they say they should have a ban? சரி இப்போ கேளுங்க. இப்போ ஐயா கேட்டாங்க இதை நம்ம நிறுத்திடலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னாங்க. அது நீங்க நம்புறீங்களா அவங்க சொல்றத? நம்பல, அவன் கூடி பையன் நம்பல சார், நம்பல. But why does she think the men drink? சரி இந்த ஆண்கள்லாம் ஏன் குடிக்கிறாங்க? அவங்களுக்கு அதான் மேல்வலி குறையுதான். நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு அவங்களுக்கு அதான் மேல்வலி குறையுதான். உழைக்கிறது அப்புறம் கோட்டர்காட்டில் கொடுத்தா மேல்வலி குறையுதான். She is saying that they give this reason of bodily comfort, but we also work and we go and sleep and rest, but they always say this. அடுத்தால அந்த வீடு இல்லாத இடம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் அந்த சால்ட் ஆஃபீஸ் இடத்த கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க சார். That's because you tell her women are better at facing reality than men. எதனால நீங்க வெறும் போய் தூங்குனா உங்களுக்கு அவங்களுக்கு அது குடிச்சாதான் அவங்களுக்கு தூக்கம் வருது, எங்களுக்கு வீட்டில் குழந்தைங்கள படிக்க வைக்கணுமே, அவர் எதனால அவர் சொல்றாரு பிள்ளைங்களை நல்லா பார்க்கணுமே அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு எப்படியாச்சும் கஷ்டத்தை தூக்கம் வந்துருது. She is saying வெண்ணி கூட ஊத்தோன்னா தூக்கம் வந்துருது. We are worried about the children, we are worried about our life and because of that we sleep. We keep thinking, though they don't think about it. அடுத்தால உப்பு விலையும் கூட்டினா எங்க ஐயா நல்லா எங்களுக்கு சம்பளம் நல்லா போடுவாரு. இப்போ வாரத்துக்கு ஒருக்க சம்பளம் போட மாட்டேங்காரு, 2 வாரத்துக்கு போட. அதனால உப்பளத்துலேயும் உப்பு விலை கூட்டுங்க ஐயா, உப்பு விலை கூட்டுங்க. Salt rate is a very important thing. So she's saying salt rate should be increased and if that happens she will get paid regularly. Amma podum. Can I answer one question she had asked? ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்றாங்க. What we can do for the rest of the 5 months? அடுத்த 5 மாசத்துக்கு என்ன பண்ண முடியும்?
கேளுங்க ஐயா சொல்றாங்க என்ன பண்ண முடியும்னு கேளுங்க. So, when we were in government in UPA, we noticed that, tell her to relax, she can sit. உட்காருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, கேளுங்க. We noticed that the wealth distribution in India was becoming very skewed. அதாவது போன டைம் அரசாங்கத்தில், காங்கிரஸ் அரசாங்கத்தில், யூபி அரசாங்கத்தில் இருந்தபோது ஒரு விஷயத்தை பார்த்தாங்க. இந்த எல்லாருடைய பொருள் வளம் இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு வித்தியாசமாக, ஒரு டிஃப்ரெண்ட்டாக, எல்லாருக்கும் சமமாக இல்லாமல் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறத நம்ம பார்த்தோம்னு சொல்கிறாங்க. That few people were getting very, very rich and many people were getting poor. Were poor, not getting poor. சில பேர் மட்டும் மிக மிக பணக்காரர்கள் ஆகிட்டு வராங்க, மற்றவங்க எல்லாம் ஏழைகள் ஆகிட்டு வர்றதை அவங்க கண்ணுக்கு பார்த்து தான் சொல்கிறாங்க. And now since the BJP has come, that has become much stronger. இப்போ இருக்க இந்த பிஜேபி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல, இது பல மடங்கு அதிகமாகிருச்சு. So we had an idea of how to tackle this problem. ஸோ யூபி அரசாங்கத்துக்கு ஒரு யோசனை இருந்தது, எப்படி இதை வந்து சரி பண்ணலாம், எப்படி வந்து பணக்காரங்களையும் ஏழைகளையும் ஒரு சம நிலைக்கு கொண்டு வரலாம் ஒரு யோசனை இருந்தது. How do we put a floor of protection underneath our poor people? அதாவது நம்ம ஏழை மக்களுக்கு ஒரு விதமான பாதுகாப்பு, ஒரு பொருளாதார பாதுகாப்பு, ஒரு லிமிட் வரைக்கும் ஒரு பொருளாதார பாதுகாப்பு எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத ஒரு யோசனையை வச்சுருந்தாங்க. Concept of a minimum income. அதாவது ஒரு குறைந்தபட்ச வருமானம், குறைந்தபட்ச மாத வருமானம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது. Doesn't matter which state the person comes from, which language they speak, what religion they are, we wanted to put minimum floor under their feet so they can never fall below it. அவங்க எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் சரி, அந்த ஏழை மக்களுக்கு ஒரு 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 குறைந்தபட்சம் ஒரு அளவு, ஒரு ஒரு குடும்பத்துக்கு அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக ஒரு ஒரு யோசனை வச்சுருந்தாங்க. So we came out with a scheme called Nyay, justice. ஒரு ஒரு யோசனை இருந்தது, நியாயம் அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. அந்த யோசனை வந்து எல்லாருக்கும் ஒரு சமமாகிறதுக்கு, ஏழைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு யோசனையாக இருந்தது அது. And the idea was very simple. The idea was that every single family, every single poor family would automatically get 72,000 rupees a year in the bank account. அந்த யோசனை என்னென்னா, நீங்கள் எந்த மொழி, எந்த மாநிலம், எவ்வளோ இதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் எல்லார் குடும்பங்களுக்கும் மாதத்துக்கு 72,000 ரூபாய் கொடுத்துறது, வருஷத்துக்கு 72,000 ரூபாய் கொடுத்துறதா ஒரு யோசனை இருந்தது. And it would continue every year until they came out of poverty. அப்புறம் இது வந்து எல்லா வருஷமும் நீங்கள் எப்போ இந்த ஏழ்மையிலேருந்து மேலே வரீங்களோ அது வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கும் 72,000 ரூபாய் அரசாங்கம் கொடுக்குற மாதிரி ஒரு யோசனை பண்ணி வச்சுருந்தாங்க. And that is, I think that is the idea that when we come to power in Delhi, we are going to implement. இந்த யோஜனை நாங்கள் அரசாங்கத்துக்கு வந்தால் கண்டிப்பாக இதை நிறைவேற்றுவோம். ஒரு ஏழை குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு 72,000 ரூபாய் அரசாங்கத்துக்கிட்டேருந்து வர்றது. That way when she is not working for 5 months, she will have something in the bank. அப்படி நீங்கள் 5 மாதம் உங்களுக்கு வேலை ஏதாவது போது அந்த 72,000 ரூபாய் உங்களுக்கு உதவி செய்யும். ஐயாக்கு நேரம் ஆயிடுச்சு. நிறைய கேள்விகள் இருந்தாலும் கூட நான் அப்புறமா எழுத்து வடிவில் அவருக்கு செஞ்சு அனுப்பி நான் அதை வாங்கிக்கிறேன். எல்லோரும் நம்ம வந்து ஆழத்துலேருந்து ஐயாக்கு மறுபடியும் நன்றி தெரிவிச்சிடும். ராகுல்ஜி, we thanks a lot for having come here and addressed us. Well, thank you for coming here. I must say I learned quite a lot from talking to you. ஒரு நிமிஷம், அதாவது ஐயா Wait. பேசிட்டு இருக்காங்க. Next time they have to show me how to do this. நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரணும். Nandri. நன்றி.